யோசுவா 11ஆம் அதிகாரம். ஆத்சோரின் ராஜாவாகிய யாபீன் அதை கேள்விப்பட்டபோது, அவன் மாதோதின் ராஜாவாகிய யோபாபிடத்திற்கும், சிம்ரோனின் ராஜாவாகும் அக்சாபின் ராஜாவிடத்திற்கும், வடக்கே இருக்கிற மலைகளிலும் கின்னரோத்துக்கு தெற்கே இருக்கிற நாட்டுப்புறத்திலும் சமபூமியிலும் மேற்கு எல்லையாகிய தோரிலும் இருக்கிற ராஜாக்களிடத்திற்கும், கிழக்கேயும் மேற்கேயும் இருக்கிற கானானியர் இடத்திற்கும், மலைகளில் இருக்கிற எமோரியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியரிடத்திற்கும், எர்மோன் மலையின் அடியிலே மிஸ்பா மேல் இருக்கிற ஏவிடத்திற்கும் ஆள் அனுப்பினான். அவர்கள் கடற்கரை மணலைப் போல ஏராளமான திரண்ட ஜனமாக்கி தங்களுடைய எல்லா சேனைகளோடும் மகா ஏராளமான குதிரைகளோடும் ரதங்களோடும் கூட புறப்பட்டார். இந்த ராஜாக்கள் எல்லாரும் கூடி இஸ்ரவேலோட யுத்தம் பண்ண வந்து மேரோம் என்கிற ஏரி அண்டையில் ஏகமாய் பாளையம் இறங்கினார். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, நாளை இந்நேரத்திலே நான் அவர்களை எல்லாம் இஸ்ரவேலுக்கு முன்பாக வெட்டுண்டவர்களாக ஒப்புக்கொடுப்பேன். நீ அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்கினியால் சுட்டெரிக்க கடவாய் என்றார். யோசுவாவும் அவனோட கூட யுத்த ஜனங்கள் அனைவரும் திடீரென்று மேலும் ஏரி அண்டையில் இருக்கிற அவர்களிடத்தில் வந்து அவர்கள் மேல் விழுந்தார்கள். கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். அவர்களை முறியடித்து பெரிய சீதோன் மற்றும் மிஸ்ரபத்தாயும் மற்றும் கிழக்கே இருக்கிற மிஸ்பே பள்ளத்தாக்கு மற்றும் துரத்தி அவர்களில் ஒருவரும் மீதியாராதபடி அவர்களை வெட்டி போட்டார்கள். யோசுவா கர்த்தர் தனக்கு சொன்னபடி அவர்களுக்கு செய்து அவர்கள் குதிரைகளின் குதிகால் நரம்புகளை அறுத்து அவர்கள் ரதங்களை அக்கினியால் சுட்டெரித்தான். அக்காலத்திலே யோசுவா திரும்பி ஆத்சோரை பிடித்து அதன் ராஜாவை பட்டயத்தினால் வெட்டி போட்டான். ஆத்சோர் முன்னே அந்த ராஜ்யங்களுக்கெல்லாம் தலைமையான பட்டணமாயிருந்தது. அதிலிருந்த நர ஜீவன்களை எல்லாம் பட்டய கருக்கினால் வெட்டி சங்காரம் பண்ணினார்கள். சுவாசம் உள்ளது ஒன்றும் மீதியானதில்லை. ஆத்சோரையோ அக்கினியினால் சுட்டெரித்தான். அந்த ராஜாக்களுடைய எல்லா பட்டணங்களையும் அவைகளுடைய எல்லா ராஜாக்களையும் யோசுவா பிடித்து பட்டய கருக்கினால் வெட்டி கர்த்தருடைய தாசனாகிய மோசே கட்டளையிட்டபடி அவர்களை சங்காரம் பண்ணினார். ஆனாலும் தங்கள் அரணிப்போடு இருந்த பட்டணங்களை எல்லாம் இஸ்ரவேலர் சுட்டெரித்து போடாமல் வைத்தார்கள். ஆத்சோரை மாத்திரம் யோசுவா சுட்டெரித்து போட்டார். அந்த பட்டணங்களில் உள்ள மிருக ஜீவன்களையும் மற்ற கொள்ளைப் பொருள்களையும் இஸ்ரவேலர் தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டார். ஆனாலும் எல்லா மனுஷரையும் அழித்து தீரும் மட்டும் அவர்களை பட்டய கருக்கினால் வெட்டி போட்டார்கள். சுவாசம் உள்ள ஒன்றையும் அவர்கள் மீதியாக வைத்தார். கர்த்தர் தமது தாசனாகிய மோசேக்கு இப்படி கட்டளையிட்டிருந்தாரோ அப்படியே மோசே யோசுவாவுக்கு கட்டளையிட்டிருந்தார். அப்படியே யோசுவா செய்தான். அவன் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டதில் ஒன்றையும் செய்யாமல் விடவில்லை. இந்த பிரகாரமாக யோசுவா சேயீருக்கு ஏறி போகிறபோது ஆலாக் மலை துவக்கி லீபனோனின் பள்ளத்தாக்கில் எர்மோன் மலை அடியில் இருக்கிற பாகால் காத் மட்டும் உள்ள அந்த முழு தேசமாகிய மலைகளையும், தென் தேசம் யாவையும், கோசேன் தேசத்தையும், சமனான பூமியையும், நாட்டுப்புறத்தையும், இஸ்ரவேலின் மலைகளையும், அதன் சமபூமியும் பிடித்து கொண்டு அவைகளின் ராஜாக்களை எல்லாம் பிடித்து அவர்களை வெட்டி கொன்று போட்டான். யோசுவா நெடுநாளாய் அந்த ராஜாக்கள் எல்லாரோடும் யுத்தம் பண்ணினான். கிமியோனின் குடிகளாகிய ஏபேரை தவிர ஒரு பட்டணமும் இஸ்ரவேல் புத்திரருடைய சமாதானம் பண்ணவில்லை. மற்ற எல்லா பட்டணங்களையும் பண்ணி பிடித்தார். யுத்தம் பண்ண இஸ்ரவேலுக்கு எதிராக வரும்படி அவர்களுடைய இருதயம் கடினமானது. இப்படியே அவர்கள் பேரில் இரக்கம் உண்டாகாமல் கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடி அவர்களை அழித்து சங்காரம் பண்ணினதும் கர்த்தரால் வந்த காரியமாயிருந்தது. அக்காலத்தில் யோசுவா போய் மலை தேசமாகிய எப்ரோனிலும் தேபீரிலும் ஆனாபிலும் யூதாவின் சகல மலைகளிலும் இஸ்ரவேலின் சகல மலைகளிலும் இருந்த ஏனாக்கியரை நிக்கிரகம் பண்ணி அவர்களை அவர்கள் பட்டணங்களோடும் கூட சங்கரித்தான். இஸ்ரவேல் புத்திரரின் தேசத்தில் ஏனாக்கியர் ஒருவரும் மீதியாக வைக்கப்படவில்லை. காசாவிலும் காத்திலும் அஸ்தோத்திலும் மாத்திரம் சிலர் மீதியாயிருந்தார். அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடி எல்லாம் தேசம் அனைத்தையும் பிரித்து அதை இஸ்ரவேலருக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படி சுதந்திரமாக கொடுத்தார். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. யோசுவா 12ஆம் அதிகாரம். யோர்தானுக்கு அப்புறத்தில் சூரியன் உதயமாகிற திசையில் அர்னோன் ஆறு துவக்கி எர்மோன் மலை மற்றும் கிழக்கே சமபூமி எல்லையில் எல்லாம் உள்ள ராஜாக்களை இஸ்ரவேல் புத்திரர் முறிய அடித்து அவர்களுடைய தேசங்களையும் சுதந்திரித்து கொண்டார். அந்த ராஜாக்களில் எஸ்போனில் குடியிருந்த எமோரியரின் ராஜாவாகிய சீகோன்,
அர்னோன் ஆற்றங்கரையில் இருக்கிற ஆரோவேர் தொடங்கி ஆற்றின் நடுமையமும் பாதி கிளையாத்து முற்பட அம்மோன் புத்திரரின் எல்லையான யாப்போக்கு ஆறு மட்டும் உள்ள தேசத்தையும் சமனான வெளி துவக்கி கிழக்கே இருக்கிற கின்றோத் கடல் மற்றும் பெத்யேசிமோத் வழியா கிழக்கே இருக்கிற சமனான வெளியின் கடலாகிய உப்பு கடல் மட்டும் இருக்கிற தேசத்தையும் தெற்கே அஸ்தோத் பிஸ்காவுக்கு தாழ்வா இருக்கிற தேசத்தையும் ஆண்டான். ராட்சதரில் மீதியான பாசானின் ராஜாவாகிய ஓகின் எல்லையும் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அவன் அஸ்தரோத்திலும் எத்ரேயிலும் வாசம் பண்ணி எர்மோன் மலையையும் சல்காவையும் கெசூரியர் மாகாத்தியர் எல்லை மட்டும் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனின் எல்லையா இருந்த பாதி கிளியாத் மட்டும் இருக்கும் பாசான் அனைத்தையும் ஆண்டான். அவர்களை கர்த்தரின் தாசனாகிய மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் முறியடித்தார்கள். அத்தேசத்தை கர்த்தரின் தாசனாகிய மோசே ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கும் சுதந்திரமாக கொடுத்தான். யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கே லீபனோனின் பள்ளத்தாக்கில் உள்ள பாகால்காத் முதற்கொண்டு சேயருக்கு ஏறி போகிற ஆலாக் மலை மட்டும் மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் சமபூமியிலும் மலைகளுக்கு அடுத்த புறங்களிலும் வனாந்திரத்திலும் தெற்கு தேசத்திலும் இருக்கிறதும் யோசுவா இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டதுமான ஏத்தியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்பவர்களுடைய தேசத்தில் இருந்தவர்களும் யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரர் முறியடித்தவர்களுமான ராஜாக்கள் யாரெனில் எரிகோவின் ராஜா ஒன்று, பெத்பேலுக்கு அருகான ஆயின் ராஜா ஒன்று, எருசலேமின் ராஜா ஒன்று, எபிரோனின் ராஜா ஒன்று, யர்மூதின் ராஜா ஒன்று, லாகேசின் ராஜா ஒன்று, எக்லோனின் ராஜா ஒன்று, கேசேரின் ராஜா ஒன்று, தேபீரின் ராஜா ஒன்று, கெதேரின் ராஜா ஒன்று, ஓர்மாவின் ராஜா ஒன்று, ஆராதின் ராஜா ஒன்று, லிப்னாவின் ராஜா ஒன்று, அதுல்லாமின் ராஜா ஒன்று, மக்கேதாவின் ராஜா ஒன்று, பெத்தேலின் ராஜா ஒன்று, தப்புவாவின் ராஜா ஒன்று, எப்பேரின் ராஜா ஒன்று, ஆப்பேக்கின் ராஜா ஒன்று, லசரோனின் ராஜா ஒன்று, மாதோனின் ராஜா ஒன்று, ஆச்சேரின் ராஜா ஒன்று, சிம்ரோன் மெரோனின் ராஜா ஒன்று, அக்சாபின் ராஜா ஒன்று, தானாகின் ராஜா ஒன்று, மெகிதோவின் ராஜா ஒன்று, கேதேசின் ராஜா ஒன்று, கர்மேலுக்கு அடுத்த யொக்னியாமின் ராஜா ஒன்று, தூரின் கரையை சேர்ந்த தூரின் ராஜா ஒன்று, கில்காலுக்கு அடுத்த ஜாதிகளின் ராஜா ஒன்று, திர்சாவின் ராஜா ஒன்று. ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள் என்பதே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் நண்பர்களே, சகோதரரே, சகோதரிகளே, நம்ம இன்னிலிருந்து ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஜெபம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒன்று ஆண்டவர் என் இருதயத்தில் கொடுத்தாரு. ஸோ ஆண்டவரே, இந்த நாளை காண செய்ததற்காக உமக்கு நன்றி. இந்த புதிய நாளிலே புதிய கிருபையினால் எங்களை நிரப்பும் தேவா. உடைய வேத வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது வாசிக்கிற எனக்கும் கேட்கிறவர்களுக்கும் கர்த்தாவே, இந்த வேதத்தின் மகத்துவங்களையும் ரகசியங்களையும் நீர் அருளி செய்யும் ஆண்டவரே. நீர் சொல்லாமல் உம்மை பற்றி நாங்கள் தெரிந்து கொள்ள முடியாத, நீர் வெளிப்படுத்தாமல் உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை புரிந்து கொள்ள எங்களால் முடியாத. எங்களோடு பேசும், நாள் முழுவதும் எங்களோடு இருக்கும், எங்களை காத்துக்கொள்ளுமே. உடைய சட்டை நிழலில் எங்களை மூடி மறைத்து கொண்டு நீ வழிநடத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.